என்னோட 6th டீச்சர் ஸ்டெல்லா நம்மளோட பேர் புரியுது இல்லையா? நான் படிச்சது ஒரு ஆர்சி ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதனால நேற்று கூட சார்ட்ட சொன்னேன், சார் அவங்க எப்படிலாம் கண்டுபிடிச்சிடலாமா, நான் ரொம்ப வருஷமா பார்த்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா இவங்களுக்கு யாராவது அவங்களுக்கு தெரியுமா, ஏன்னா ரொம்ப காலமா கிட்டத்தட்ட என்னது அவங்கள பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா ஆரம்பத்துல எனக்கு தமிழ் பிடிக்கும், அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு புரியுதா? எனக்கு மேக்ஸ் பிடிக்காது மீன்ஸ் மேக்ஸ்ல பாஸ் ஆகிறேன். சயின்ஸ் நல்லா படிப்பேன், சயின்ஸ் ரொம்ப நல்லா பிடிக்கும், புரியுது இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ் அது தெரியும் நமக்கு தான் ஓரளவுக்கு ஏன்னா அவங்க இங்கிலீஷ் டீச்சர் தான், ஸ்டெல்லா டீச்சர் இங்கிலீஷ் எடுப்பாங்க, புரியுது இல்லையா? ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாங்க. இங்கிலீஷ்ல 26 எழுத்து இருக்கா போதும் தெரியுமா உனக்கு, அதை வச்சு ஒரு நாளைக்கு 4 வரி படி, பேராகிராஃப்ல ஒரு பேரா படிச்சுட்டு எழுதி காட்டு, அது போதும். அதை நீ பண்ணா போதும். அப்ப நீ எக்ஸாம் முடியறப்ப கண்டிப்பா எல்லாம் முடியும் போது பாத்தீங்கன்னா 10th 12th எல்லாம் மார்க் எடுத்தாங்கன்னா இது அவங்க சொல்லி கொடுத்த கிட்ட வச்சுதான் பாஸ் ஆகலாம் கடைசி வரைக்கும். இப்ப 12th வரைக்குமே கூட புரியுது இல்லையா? அவங்க சொல்ற ஒரே விஷயம், உனக்கு பிடிக்காத பாடமா 35-40 வாங்கிடு, உனக்கு பிடிச்ச பாடமா 95-100 வாங்கிடு. நீ அதுல 60 வாங்கிட்டு இதுல 35 வாங்கினேன்னா உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு ஒரு திறமை இருக்கு, அந்த துறையில நீ சாதிக்கணும்னு நினைச்சேன்னா அதுல உனைய தவிர அந்த அதுல இருக்க விஷயங்கள் யாருக்கும் தெரியாதுன்ற லெவல்ல வரணும், புரியுது இல்லையா? அது எப்ப 6th சொல்லி கொடுத்ததுதா. ஆனா அதுக்கப்புறம் அது 10th நான் முடிச்ச பள்ளி தலைமை ஆசிரியர் அவங்களும் ஆர்சிபி அவங்களும் சிஸ்டர் தான், புரியுது. அவங்க தான் என்கிட்ட படிக்க வச்சாங்க, 11th 12th படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க, புரியுது இல்லையா? அதனால என்னன்னு கேட்டா அப்ப அந்த சிஸ்டர்ஸோட அரவணைப்புல வந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை இருக்கு. எப்பயுமே எல்லா இடத்துக்கும் நான் சொல்லிப்பேன் பெரும்பாலும், புரியுது இல்லையா? அதனால என்ன அப்படின்னு கேட்டா நேற்று உங்களோட பார்த்துட்டு எனக்கு ஒரு விருப்பம் சாப்பிட்டு நைட்டு கூட கேட்டேன், இந்த சிஸ்டர்ல யாருக்காவது இதை கேட்டா தெரியுமா, அவங்க எந்த சபைக்கு கேட்டோம், எனக்கு யாரும் தெரியாது சார் அப்படின்னு. மதுரை பலகாலத்து பலகாலத்துல அதெல்லாம் சரி அவங்க சார் சொல்றாரு நீங்க அவங்ககிட்டே போய் கேளுங்க, இவங்க நீங்க எப்ப அப்ரோச் பண்ணீங்கன்னா இல்லைன்னு நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க எங்க டிரான்ஸ்பர் ஆனாங்கன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அவங்க எங்க இருக்காங்க கனெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். மேடம் உங்களை மாதிரி சரி கட்டிருந்தாங்க இந்த கலரு நான் இருக்கப்பையா நான் படிக்கப்பையா அது வச்சு ஒரு 35-40 வயசு இருக்கும். 35 வயசு இருப்பாங்க இருக்க வாய்ப்பு இருக்கும். எனக்கு ஒரு என்ன வாழ்நாளுக்குள்ள ஒரு நாள் என்ன பண்ணிருக்கான் சந்திச்சிருவாங்க, ஒரு பிளஸிங் வாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் செக்கரோட அவங்க சொல்லாட்டி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஆமா தானே? அதனால அப்படி சொல்லிட்டு நேற்று உங்களை பத்தியே தான் பேசிட்டே இருந்தேன் சாப்பிட்ட சொல்லி சரி ஓகே எனக்கு நம்பிக்கை மதுரை போனோம்னா கண்டிப்பா அங்க போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் விசாரிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது அவங்க சொல்றேன் விசாரிச்சு பார்த்துட்டேன், ஓகேவா? நம்ம பாட்டு வரையில மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அதுல நிறைய நான் ஒரு இடத்துல சொன்னேன், பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று எந்த நூல் சொல்லிச்சு. அது எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். கூழோடு அப்படின்னா குறுந்தொகை நினைவு வச்சு, பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்னா குறுந்தொகை. அது எந்த நூல்? குறுந்தொகை. பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும், தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு நிகரான மிளகு வாங்கிட்டு தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு நிகரான மிளகு வாங்கிருப்பாங்க மகனாலும். பாலோடு என்ன மேடம்? பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை, கூழோடு குறுந்தொகை ஞாபகம் வச்சு பெயரும்னா வாங்கிட்டு போவாங்க. பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு நிகரான மிளக வாங்கிட்டு போறவங்க பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், கரினா விலகு. விலகுக்கு என்ன பேர்? யவனர்கள் விருப்பத்தோடு வாங்கி சென்றாங்க. அது போய் என்ன மருந்து? இந்திய மருந்து. எந்த கிரேக்க மருத்துவர் ஹிப்போகிரேட்டஸ் சொன்னாரு. மென்ஷன் பண்ணோம் இல்லையா? சரி இப்ப நான் கேக்குறேன், மொழி இறுதி எழுத்துக்களின் எண்ணிக்கை மொழி முதல் எழுத்துக்கள் 22. இப்ப கேள்வி கவனமாக கவனிக்கலாம். மொழி இறுதி எழுத்துக்களில் இடம்பெற்றுள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை. மொழி முதல் எழுத்துக்கள் இடம்பெற்றுள்ள மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 10. யவனர் என்னும் சொல்லின் பொருள். யவனர் யாரை குறிக்கும்? ரோமானியர்கள்.
உமணர் என்ன சொல்லுங்க? உப்பு வணிகர்கள். உப்பு வணிகர்களை குறி. நெகிழி அப்படின்னா நெகிழினா பிளாஸ்டிக், நெகிழினா தீச்சுடர். இல்லையா? யாப்பு என்னும் சொல்லின் பொருள் கட்டுதல். எதை கட்டுவது யாப்பு? அசைகளை, சீர்களை, தொலைகளை, செய்யும் உறுப்புகளை. ஏன்னா கட்டுதல் புத்தகத்துல படிச்சிருவோம். எதை கட்டுவது யாப்புனா ஒரு செயலை உருவாக்குவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். அப்ப யாப்பு இலக்கணம் என்று சொல்லுகிறபடியால அந்த யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொன்னா எதை கட்டுவது? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற 6 வகை உறுப்புகளை கொண்டு கட்டி உருவாக்கப்படுவது செய்யும் யாப்பு அப்படின்னு பேர். சரி, யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். ஏன்னா பொதுவா எழுத்துன்னு கேட்டா நீங்க முதல் எழுத்து, சார்பு எழுத்து, வினா எழுத்து, மொழி முதல் எழுத்து, மொழி இடை எழுத்து, சுட்டு எழுத்து அப்படி கேட்பாங்க. ஆனா யாப்பிலக்கணத்தின் அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். எழுத்துக்கள் ஒன்றோ பலவோ சேர்ந்து இசைத்தன்மைக்கு ஏற்ப என்றால் அதுக்கு அசை என்று பேர். இல்லையா? அதே மாதிரி பார்த்தோம்னா வண்ணம், வடிவம், அளவு, சுவை ஆகியவை குறித்த சொற்களுக்கு இடையில் மை விகுதியோ ஆகிய பண்பு தொகை. நாரதர் வருகிறார், காளை வந்தார், பாவை சிரித்தார் எவ்வகையாகுது? உவமையாகும். திருவள்ளுவரை படித்தாயா? என்பது கருத்தா பேர். அப்ப திருவள்ளுவரை படித்தாயா? அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், கம்பனை கற்றேன், பாரதியை வாசித்தேன். பாரதி வாசிக்க முடியாது, பாரதியை வாசிச்சேன். அப்ப கருத்தாவாகும். நன்னூல் கற்றேன், சமயம் கற்றேன், நன்னூல் கற்றேன், சமயம் கற்றேன், பைங்கூழ் வளர்ந்தது. அது எல்லாமே என்னது? விளக்கம். காரியம் ஒன்றுல சமையல் செய்வது. நன்னூல் நல்ல அறங்களை உடைய நூல்களை கற்பது. பைங்கூழ் காய்ச்சி. இதெல்லாம் காரியம். சமையல் ஒரு செயல் செய்வது. நன்னூல் நல்ல அறங்களை உடைய நூல்களை கற்பது. அதுக்கப்புறம் என்னது? பைங்கூழ் என்பது பைங்கூழை காய்ச்சி. இதெல்லாம் காரியம். இந்த காரியங்கள் காரியத்திற்காக இக்காரியத்தோடு தொடர்புடைய கருவிக்கு ஆகுச்சு. நான் சமையல் கற்கல, சமையல் குறிப்புகள் அடங்கிய நூலை. அப்ப நூல் புத்தகம் கருவி தானே. நான் நல்ல அறங்களை உடைக்கும் நூல்களை கற்கல, நன்னூலையே கற்றேன். அப்ப நன்னூல் கவனிக்க முடியவில்லையே, 13ஆம் நூற்றாண்டு எழுதிய புத்தகம் தானே. அப்ப கருவி. நான் பைங்கூலை காய்ச்சுவதற்கு உதவுகின்ற தானியங்கள் நடந்துச்சு. அங்க அப்ப நூல்களுக்கும் இங்க தானியத்திற்கும் கருவி. அப்ப காரிய பெயர் ஒரு கருவி பெயர் காகி வருவது காரியமாக பெயர். இல்ல நீ எதுவுமே தெரியல. சமையல் காரியம், நன்னூல் காரியம், பைங்கூல் காரியம், அதனால காரியமாக. அத்த முடிஞ்சா இது கருவி காகி வருது வச்சு. நான் பண்ண சொல்றேன், எதுவுமே புரியலையா? எக்ஸாம்பிள் என்ன, அது என்ன ஆகு பெயர் சொல்லி முடிஞ்சு. அதுக்கு மேல ரொம்ப குழப்பமாயி அதை கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை அழைக்கப்படும் வேற்றுமை, வெளி வேற்றுமை, பிற வேற்றுமைகள் அனைத்தும் எழுவாயோடு நின்று பொருள் தர செய்யப்படுபவனோடு நின்று தன் பொருளை உணர்த்தும் வேற்றுமை 2ஆம் வேற்றுமை. விழித்தலாகி அழைத்தல் பொருளில் வருவது கருவி பொருள் அதிகமாக 3ஆம் வேற்றுமை. ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல்லுவது உடைய என்று சொல்லுவது 6ஆம் வேற்றுமை. இருந்து, நின்று, விட, காட்டிலும், பார்க்கிலும் 5ஆம் வேற்றுமை. கொண்டு, வைத்து, உடன், கூட. கொண்டு, வைத்து, உடன், கூட 3ஆம் வேற்றுமை. ஆக்கல், அழித்தல், அடைதல், ஈட்டல், ஒப்பு, நீங்கள், எல்லை, ஏது. கிழமை பொருள், இடப்பொருள், காலப்பொருள் 7. அழைத்தல் பொருள் 8. உறவு, பகை, கொடை, நட்பு, எல்லை 4. எல்லை பொருளை உணர்த்தும் இருவேற்றுமைகள் 4. புரியுதுலையா? அப்ப அந்த டேபிள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம படிச்சுக்க அப்பப்ப இன்னைக்கு படிச்ச முடிஞ்ச இன்னொரு 10 நாள் கழிச்சு திரும்ப கேட்டோம்னா எதுக்கு வைத்து, எதுக்கு கொண்டு, எதுக்கு கூட, நான் புத்தகத்தையே வச்சுட்டேன். அப்புறம் எப்படி வைத்து எனக்கு ஞாபகம், வைத்து கூட கொண்டு அப்பப்ப எடுத்து என்ன பண்ணணும், ஒன் டைம் என்ன பண்ணிக்கணும், ரீகால் பண்ணிக்கணும். புரியுது இல்லையா?
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த வேற்றுமைகளை வச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த டாபிக்ஸ் எல்லாம். கால உரு தவ நனி கூர் களி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருள். சால உரு தவ நனி கூர் களி என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருள் மிகுதி. இரு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் தட அகண்ட அகண்ட. மல்கு மல்லல் மல்லலம் வளம் அல்லது வளமை. வளம் அல்லது வளமை குறிக்கிற சொல்லு. ஒரு சிறப்பு பெயர் பொது பெயரோடு இணைந்து இடையில் ஆகிய என்னும் உருவு மறைந்து வருவது இருபெயரிட்டு கொண்டு. இரு சொற்களுக்கு இடையில் ஆக ஆகிய என்னும் உருவக உருவுகள் மறைந்து என்று பொருள் தருவது உருவக உருவும் சொல்றேன். முக்காலத்திற்கும் பொருந்தி வருகிற சொல் வினைத்தொகை. இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய உருவுகள் அல்லாத அணிமொழித்தொகை. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சிவப்பு சட்டை வடமொழி அங்கம் அஞ்சிலோ. ஒரு எழுவாய் ஒரு பயனிலையோடு சேர்ந்து வருவது அது என்ன வேற்றுமை தொகைநிலை தொடர்ல அது என்னன்னு கேட்டேன். ஒரு எழுவாய் பயனோடு சேர்ந்து வருவது எழுவாய் தொடர். எழுவாய் பயனோடு சேர்ந்து வருவது எழுவாய் தொடர். அழைத்தல் பொருள் வருகின்ற தொடர் விரைவு வெகுளி அச்சம் உவகை வருவது அடுத்த தொடர். இசை பண்பு குறிப்பு ஆகிய பொருட்களில் அடைமொழியாக குறிப்பு பொருள் வருவது. ஓகேவா? பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேற்று அசை பார்க்க இல்லையா? என்ன மேடம்? அகநானூறு பொண்ணு வந்து கரியோட பெயர். இவங்க அடுத்த சார் கிளாஸ் 3 நாள் பிளான் பண்ணிருக்காருல்ல, அது உங்களுக்கு அடுத்த 2 வகுப்பு கிராமர். அந்த 2 வகுப்பு கிராமர் ஒரு 1.5 நாள் வகுப்புல முடிக்கிற மாதிரி பார்ப்போம். பார்த்துட்டோம்னா மிச்சம் 1.5 நாள் டைம் கிடைக்குமா? அந்த நாள் உங்களுக்கு முழுசா பாடல் அடிகள் எந்தெந்த பாட்டுகள் நீங்க கண்டிப்பா நினைவு வச்சுக்கணும், எதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும், எந்தெந்த புலவருக்கு வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கணும், அது எல்லாத்துக்குமே நான் அங்க சொல்லி தரேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா அதை படிச்சா எழுதிடலாம். ஆனா கிராமர் புரிஞ்சாதான் எழுதணும், இல்லைன்னா இல்ல. நம்ம போக போக கிராமம் கொஞ்சம் உக்கிரமா இருக்கு பாத்தீங்கல்ல. ஆரம்பத்துல கொஞ்சம் நார்மலா தான் இருக்கும். போக 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 அப்படியே ஒரு மாதிரி ஆகுதா? அதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையில நம்ம கத்துட்டு வரோம் இல்லையா? அப்ப போக 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 கிராமம் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கிறோம். புரியுது? அப்ப அதோட ட்ரிக் ஷார்ட்கட் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் நிறைய சொல்லி தரேன். ஓகேவா? இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம்னா ஷார்ட்கட் மெத்தட்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், பணப்பாடம் பண்ணாம கெட்டுக்கு வர மாதிரி. அப்ப அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப நம்ம பார்க்க போறது நேற்று எழுத்து பார்த்தோம், அசை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போற பகுதி என்னது அப்படின்னு கேட்டா எழுத்து அசை சீர். இப்ப நீங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் டாபிக் சீர். எழுதுவோம் பாப்போம். எங்க சீர் தமிழ்ல சீர்னா என்ன சொல்லுவோம்? ஒழுங்கு. கரெக்ட். வேற என்னது? வரிசை. கரெக்டா? சீரா நில்லுங்க, சீரா இருங்க அப்படி சொல்றோம்ல. அப்ப சீர் என்று சொன்னால் தமிழ்ல வரிசை அல்லது ஒழுங்கு. நம்ம பேச்சு வர வர நீ கொஞ்ச நாளாவே சீராவே இல்ல, ஒழுங்கா இல்ல, வழக்கமா இல்ல. அப்ப சீர் என்றால் ஒழுங்கு அல்லது வரிசை. சரி, எதனுடைய வரிசை? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? அசைகள் ஒன்றோ பலவோ சேர்ந்து சீராக நின்றால் அது சீர் எனப்படும். இவங்க கற்க கற்க, கச டர கசடர, கற்பவை கற்பவை, கற்றபின் கற்றபின். அப்ப ஒரு அசை ஒன்னோ பலவோ அப்படி தொடர்ந்து சீரா நினைச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? சீர். நான் சொன்னேன் உங்க தமிழ்ல ஒரு வார்த்தை தெரியலன்னா அந்த வார்த்தையை வச்சு அதுக்கு பொருள் பார்த்துக்கணும். அதை வச்சு அது பொருள் என்னது, அதோடைய பொருள் வச்சுதான் அது வார்த்தையை நம்ம வச்சிருப்போம். ஏன் வேற்றுமைன்னு சொல்றோம்? வேறுபடுத்துவதால் வேற்றுமை. ஏன் சாரின்னு சொல்றோம்? சார்ந்து வருவதால் சாரி. ஏன் சொல்லுன்னு சொல்றோம்? சொல்றனால சொல். ஏன் எழுத்துன்னு சொல்றோம்? பிக்கப் பண்ணீங்களா? ஆனா மற்றதெல்லாம் ஓகே. எழுதுவதால் அது எழுத்து இல்லை. சொல்றனால சொல்லு, வேறுபடுத்துவதால் வேற்றுமை, சார்ந்து வருவதால் சாரியை, இதெல்லாம் ஓகே. ஆனா எழுதுவதால் இல்ல, எழுவுதலின் எழுத்து. எழுவுதல். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் போர்ல போய் உடனே எழுதுற மாதிரி உங்களுக்கு தோணும். நாம எழுதுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடும்? நான்
எழுதணுன்ற உணர்வு எனக்குள்ள போகணும். நான் என்ன எழுதணுன்றதை என் மூளை டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் எழுத நினைத்த எழுத்துக்கள் என் கை வழியாக கருத்தாக வெளிப்படணும். உண்டு இல்லையா? அப்ப சடனா இவ்வளவு நேரத்துக்குள்ள இது எல்லாமே நடக்குது இல்லையா? அதுதான் எழுவுதல். புரியுது இல்லையா? ஏன்னா எழுதுற எல்லாமே எழுத்தா இருக்கணும் அவசியம். சிம்பிள்ஸா கூட இருக்கும், குறியீடுகளா கூட இருக்கும். அது பொருளை எல்லாம் உணர்த்த. அப்ப எழுதுவதான் அது எழுத்து அல்ல, எழுவுதலின் அது எழுத்து. புரியுது இல்லையா? பவனதி முன்னேறது அது விளக்கம் சொல்றேன். புரியுது இல்லையா? அப்ப இப்ப சி. புரியுது இல்லையா? சி எழுதுவோம். பாயிண்ட் 1. அசைகள் ஒன்றோ பலவோ சேர்ந்து சீராக பிராக்கெட்ல வரிசையாக பிராக்கெட்ல வரிசையாக நின்றால் அது சீர் எனப்படும். சீராக நின்றால் அது என்ன சொல்லுவோம்? சீர் எனப்படும். ஓகேவா? அப்ப சீர் என்றால் ஒழுங்கு அல்லது வரிசை. அசைகள் ஒன்றா போல அப்படி சீரானா சி. இந்த சி மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சி 4 வகைப்படும். சி 4 வகைப்படும். கீழே 1 by 1 எழுதுங்க. ஓரசை சி, ஓரசை சி. 2 ஈரசை சீர் அல்லது இயற்சி. 3 சி. 4 சி அல்லது பொதுச்சி. சீர் மொத்தம் தமிழ்ல 4 வகைப்படும். ஓரசை சி, ஈரசை சீர் அல்லது இயற்சி, 3 சி, 4 சீர் அல்லது பொதுச்சி. அப்ப சீர் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 4 வகைப்படும் சொல்றது. ஓகேவா? இப்ப எல்லாத்துக்கும் ஒரு திருக்குறள் கொடுத்தா அதை அசை பிரிச்சு அதோட ஈற்றசை ஓரசை சீர நாள் மலர் காசு பிறப்பு வாய்ப்பாடு கண்டுபிடிக்க தெரியணும். இது வரைக்கும் எனக்கு தெரியாது சார், பரவாயில்ல. இப்ப நம்ம மெத்தட் புரிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு திருக்குறள் கொடுப்பேன், நீங்க எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. நம்ம இதை நடந்ததுக்கு தான் நீங்க பேசிக்க நடத்திட்டு விட்டோம். புரியுது இல்லையா? நீங்க திரும்பி முதல்ல வந்து அடிப்படையில் ஆரம்பிக்கிறீங்க. ஒண்ணு இல்ல, சிம்பிள் லாஜிக். ஓகேவா? ஓரசை சி நல்லா கவனிங்க. ஈரசையா இருந்தா நேர் நேர் நிறை நேர் நேர் நிறை நிறை நிறை. 3 இருந்தா நேர் 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 நிறை நேர் 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 நிறை நேர் நிறை நிறை நேர். 4 இருந்தா நேர் 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 நிறை நேர் 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 நிறை நேர் நிறை நிறை நேர் நேர். இருக்கிறதே ஓராசை. அப்ப ஒண்ணு நேரா இருக்கும், இல்லைன்னா நிறையா. புரியுதா? ஓராசைனா புரியுதா? அப்ப ஓரசையா இருந்தா ஒண்ணு நேரா இருக்கும், இல்லைன்னா நிறையா. இப்ப கவனி. ஓரசைச்சி. ஓகேவா? 2 தான். கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன அசை? நேரசை. இரண்டாவது என்ன அசை? நிறையசை. கொஞ்சம் கவனம். நேரசைனா நாள் வாய்ப்பாடு, நிறையசைனா மலர் வாய்ப்பாடு. நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறீங்க? வாய்ப்பாடு என்றால் கூட்டல் வாய்ப்பாடு, கழித்தல் வாய்ப்பாடு, பெருக்கல் வாய்ப்பாடு பாரி போல அந்தந்த அசைகளை காட்டுகிற அடையாள சொல் வாய்ப்பாடு. இப்ப கவனிங்க. ஒரு நெடில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்தோடு சேர்ந்தா என்ன அசை? ஒரு நெடில் எழுத்து ஒற்றெழுத்தோடு சேர்ந்தா நேரசை. 2 குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்தோடு சேர்ந்தா கரெக்டா? கரெக்டா? அப்ப ஒரு நெடில் எழுத்து ஒற்றெழுத்தோடு சேர்ந்தா நேரசை, 2 குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்தோடு சேர்ந்தா நிறையசை. இது என்ன வாய்ப்பாடு? அந்தந்த அசைகளை காட்டக்கூடிய அடையாள சொல் தான் தமிழ்ல வாய்ப்பாடு. நீ வாய்ப்பாடு என்பது நீங்க மத்த வாய்ப்பாடு மாதிரி நினைச்சு கூட சொல்ல புரியுது இல்லையா? அப்ப கவனி, இதுதான் ஓரசைச்சி. அப்ப நேர் வந்தா என்ன வாய்ப்பாடு போடணும்? நாள் வாய்ப்பாடு. நிறை வந்தா என்ன போடணும்? மலர் வாய்ப்பாடு.
திருக்குறள் சொல்லுங்க ஏதாவது. கற்க கசடர கற்பவைக்கு அகன தெரியும் நமக்கு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு அக. இப்ப சொல்லுங்க, இது ஒரு குரில், இது ரெண்டு குரில். ரெண்டு குரில் சேர்ந்து வந்தா என்ன அசை? நிறையசை வளர்வாய். திணைத்துணை நன்றி செய்யும் படைத்துணையாக கொள்வர் பயன்தெரி பயன்தெரி வார். இப்ப இது ஒற்றெழுத்து. நெடில் ஒற்று வந்தா நேரசை. வாய்பாடு நாள் வாய்ப்பாடு. நீங்க தான் சொல்லுங்க கூட. உங்களுக்கு பிடிச்ச குரல் சொல்லுங்க. ஏதாவது செல்வத்துள் செல்வம் செறி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. சொல்லுங்க. தலை த குரில் நை நெடில். அப்ப நிறை. நிறையசை வந்தா வளர்வாய்ப்பு. வேற அகரமுறை இடத்துல வாழ்வு முதற்பிலே உலகு. அது வேற. அடுத்து சொல்றேன். அடுத்து அது மழை. அதேதான் ஒரு கோயில் நிலை. ஈயப்படும். கரெக்ட். செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். கவனிங்க. ஒரு குரில் ஒரு ஒற்று. ரெண்டு குரில் ஒற்று வந்தா இறையசை. என்ன வாய்ப்பாடு? வளர்வாய்ப்பு. இன்னொன்னு சொல்லுங்க. மெய்ப்பொருள் காண்பது அறிவு வேணும். அது ஊ வருது. சுடுதூர் வர மாதிரி. நான் அடுத்து சொல்றேன். அடுத்த ரூல்ஸ்ல வரும். அது நன்றி தான் வரும். ஊ வரும். எது வரக்கூடாதுன்னா அதான் வருது. சுட்டபடு. அப்படி இருந்தாலும் ரெண்டு குறில் தானே. நம்ம ரெண்டு குறில் வந்துச்சுன்னா ரெண்டு குறில். அது ரூல்ஸுக்கு அப்புறம் சுடுதூர் வந்தா நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டு குறில் எழுத்தா வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னது? நிறையசை. என்ன வாய்ப்பாடு? ஓகேவா? ஓகேவா? இப்ப எழுதிக்கோங்க. டக்கு எழுதுங்க. லைட்டே பண்ணக்கூடாது. சரிங்களா? அடிச்சலவா? அடிச்சலவா? ரைட். இப்ப கவனிங்க. சார், நான் அசை கண்டுபிடிக்கிறேன். நான் நேரசை கண்டுபிடிச்சிட்டேன். நிறையசையும் கண்டுபிடிச்சிட்டேன். நேரசையும் நிறையசையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கு சு டு து பு டு நு ஹு லு. நீங்க குட்டியில ஒருத்தருக்கு 6 எழுத்து ஒன்று வச்சுக்க கூடாது. எந்த எழுத்தோட ஊ சேர்ந்து வந்தாலும் ஒரு உகர எழுத்து எக்ஸ்ட்ரா நிக்குது அப்படின்னா அங்க நீங்க நேர்னு சொல்லக்கூடாது. நேரை நேர்வுன்னு சொல்லணும். கவனிங்க. இப்ப நேரசை கிடைச்சிருச்சு, நிறையசை கிடைச்சிருச்சு. நேரசை நிறையசை கிடைத்ததன் பின்பும் ஏதேனும் ஒரு உகரம் சேர்ந்த எழுத்து. புரியுதா? ஏதாவது ஒரு உகரம் சேர்ந்த எழுத்து. கு சு டு து பு டு நு உ லு லு. எதுனாலும் எந்த எழுத்துனாலும் ஊ வர்ற மாதிரி வந்துச்சுன்னா அப்ப நேரசைன்னு சொல்லக்கூடாது. நேரசை ஒரு உகரம் சேர்ந்த எழுத்தோடு சேர்ந்துட பொழுது நேர்வாய். ஒரு நிறையசை உகரம் சேர்ந்த எழுத்துக்களோடு சேர்ந்துட பொழுது நிறைவாய். நேர்வுன்னு வந்தா வாய்பாடு காசு. புரியுதுலையா? நிறைவுன்னு வந்தா வாய்ப்பாடு பிறப்பு. இங்க பாருங்க. தனி நெடில் எழுத்து. தனி நெடில் எழுத்து வந்தா நேரசை. ஒரு உகரம் சேர்ந்த எழுத்து வந்தா காசு, நேர்வு. அது மாதிரி பிறப்பு. ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்தோட வந்தா நிறையசை. அதோட ஒரு உகரம் சேர்ந்தா நிறைவு. அப்ப நேரசையோடும் நிறையசையோடும் உகரம் சேர்ந்த எழுத்துக்கள் சேர்க்கிற பொழுது நேர் நேர்பா மாறும், நிறை நிறைபா மாறும். இப்ப நீங்க ஊவா சொன்னீங்கல்ல, எல்லாம் சொல்லுங்க. அதன் முதல் எழுத்தெல்லாம் மாறி முதற்றே. இப்ப சொல்லுங்க சார். ஊ குறில் ரெண்டு குறில் வந்தா என்ன அசை? நிறையசை. ஒரு உகர எழுத்து. அப்ப நிறைவு. வாய்பாடு பிறப்பு. கரெக்டா? அப்புறம் ஏதோ சொன்னீங்க. நன்று.
இப்ப சொல்லுங்க. ஒரு குறில் ஒரு ஒற்று, குறில் ஒற்று வந்தா நேரசை, ஒரு உகரம் சேர்ந்து எழுத்து வந்தா நேர்வு. அப்ப வாய்ப்பாடு கரெக்டா? அப்புறம் அறிவு சொன்னீங்க, நிறைய சொன்னீங்க, இருக்கு நானே சொல்றேன். ரெண்டு குறில் என்னது? நிறையசை, ஒரு உகரம் சேர்ந்து எழுத்து நிறைவு. அப்ப வாய்ப்பாடு சிறப்பு. மேடம் சொன்னீங்க வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ள தடையது உயர்வு. ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்றெழுத்து, ரெண்டு குறில் ஒற்று வந்தா நிறை, ஒரு உகர் எழுத்து வந்தா பூ. அப்ப என்னது? பிறப்பு. இன்னும் ஒண்ணு, தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரி, நீர்த்து ரெண்டு ஒற்று. நான் நேற்று சொல்றேன், எத்தனை ஒற்று வந்தாலும் ஒரு ஒற்று. அப்ப என்ன பண்ணலாம்? ஒற்றெழுத்து வந்தா நேர், ஒரு பூ வந்தா நேர்வு, தூ வரிசைக்கு பூ. அப்ப என்னது? காசு. என்ன சில பேர் இதுக்கு லாஜிக் சொல்லி கொடுப்பாங்க. உடுக்கை இழந்தவன் கை போலாங்கிய இடுக்கண் கலைவதான் நட்பு. இங்க பாருங்க, நட்புன்னு இருக்கா? இப்ப நட்பு, இது நான் என்ன இருக்கும்? குறிலு, இது ஒற்று. அப்ப குறில் ஒற்று வந்தா என்ன செய்? நேரசை. அப்ப இங்க பூ இருக்கனால இங்கேயும் பூ போடும்பா. பூ இருக்கனால பூ போடக்கூடாது, பூ வந்தாலே பூ போடணும். உங்க சொல்ல புரியுதா? நீங்க இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பூவை மட்டும் பாப்பீங்க, வேற எழுத்து வந்தா போட மாட்டீங்க. அப்ப என்னது? காசு. புரிஞ்சுச்சா? புரிஞ்சா? சிம்பிள், கஷ்டமே கிடையாது. நாமே வீம்புக்குனே குழப்பம்னு நினைச்சாதான் குழம்பும். இல்ல நீட்டா எழுதணும்னா எழுதிடலாம். கொஞ்சம் வேகமா மட்டும் எழுதுனா நல்லா இருக்கும். எழுதணும் எனக்கு சொல்லுங்க. ஓரசிச்சு மொத்தம் எத்தனை? ரொம்ப கவனமா சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டு ரூல் சொல்லி முடிச்சிட்டேன். ஓரசிச்சு மொத்தம் எத்தனை? ஓரசிச்சு ஓரசிச்சீர்களின் எண்ணிக்கை 2. நீங்க என்ன இந்த டப்பால 2 அந்த டப்பால 2 ஆக 4 போட்டு விடு. அப்படி கிடையாது. ஏன் தெரியுமா? நேரும் நிறையும் தான் அசை. நேரோடும் நிறையோடும் உகரம் சேர்ந்த எழுத்துக்கள் சேருகிற போது நேர் நேர்வாக மாறும், நிறை நிறைவாக மாறும். சொல்லு, புரிஞ்சா? புரிஞ்சா? அப்ப இந்த லாஜிக் தான் நமக்கு முக்கியம். மேல ஓரசிச்சு 2ன்றதையும் போட்டு வச்சுக்கோ. இப்ப நான் உங்களுக்கு திருக்குறள் சொல்றேன், நீங்களே திருக்குறள் சொல்லுங்க. அந்த திருக்குறளுக்கு நீங்களே எனக்கு 4 மலர் காசு பிறப்பு வாய்ப்பான கண்டுபிடிக்க போறீங்க. எக்ஸாம்ல क्वेश्चन எப்படி வரும்னா, ஒரு திருக்குறள் கொடுத்துருவான், இந்த திருக்குறளின் ஈற்றசை வாய்ப்பாடு என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன்ல 4 மலர் காசு பிறப்பு தான் இருக்கும். நீங்க அதை ஆன்சர் பார்த்து அது என்ன குறளுக்கு என்ன வாய்ப்பாடுன்னு சொல்ல தெரியும். அடிச்சிடலாமா? அடிச்சிடலாமா? அப்படி ஒரு எக்ஸாம் எழுதுனா சும்மா மட்டும் ஒரு 3 நாள் மட்டும் கூட எழுதி போங்க. எழுதணுன்றக்கா மொத்தமா எழுதுறோம். புரிஞ்சிச்சுன்னா போதும். எங்க சொல்லுங்க, நல்ல நல்ல பொருளா சொல்லுங்க. உங்க புக்ல நீங்க படிச்ச பொருளா சொல்லுங்க. படிச்சாதான் சொல்லுவோம், வச்சுக்கிட்டா வந்து பண்றோம். ஏதாவது சார்ந்ததுக்கு பொய்யா விளக்கே விளக்கு. சரி, வேற வேற ஒழுக்க விருப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் மோப்பப்படும். இளம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. வல்லடிக்கு வாய்நாடி வாய்ப்ப செயல். இறைக்கு சொல் இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. சொல் வேட்ப மொழிவதாம் சொல். என்ன மேடம்? இருக்குல்ல, படுகொலை அதே மாடல்ல இருக்கு. ஓகே, போதும் போதும். நன்றி எதோட அப்பதே நம்ம நன்றி நினைச்சாச்சு. அப்பதே அந்த நன்றி நினைச்சாச்சு. இப்ப எழுதி பார்ப்போம். டக்கு நிறைவு. சரி, அப்ப எழுதுங்க. இது வந்து
நேரா நிறையா நேர்பா நிறைபா நாளா மலரா காசா பிறப்பா அவ்வளவுதான். நேர் வந்தா நாள், நிறை வந்தா மலர், நேர்பு வந்தா காசு, நிறைவு வந்தா பிறப்பு. அப்ப ஏதாவது அசை போட்டீங்கன்னா அப்ப எப்படி வாங்கிடுவாங்க. சிம்பிள். அவ்வளவுதான். அதோட பிறப்பு போட்டீங்க. படும் சொன்னோம்ல, பா குறில், டூ குறில், இம்மு ஒற்று. அப்ப ரெண்டு குறில் சேர்ந்து ஒற்றோட வந்தா நிறை தானே. அப்ப நிறை வந்துச்சுன்னா வாய்ப்பாடு மலர் தானே. கரெக்டா? அந்த நிறைக்கு அப்புறம் ஒரு பூ வந்துச்சுன்னா தான் நிறைவு. ஆமா தானே. இப்ப சொல்றேன் கவனிங்க. விளக்கு ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்றை எழுத்தோட சேர்ந்து வந்திருக்கு. நிறை, நிறையோட ஒரு உகரம் சேர்ந்து எழுத்து நிறைவு. வாய்ப்பாடு பிறப்பு. படும் ரெண்டு குறில் எழுத்து ஒரு ஒற்றை எழுத்து. அப்ப நிறை அசை மலர். தலை ஒரு குறில் ஒரு நிறை. ஒரு குறில் நெடிலோட வந்தா நிறை என்னது மலர். செயல் எச்சு கூட்டலிலே செயல் ரெண்டு குறில் ஒரு ஒற்று மலர். இறைக்கு குறில் நெடில் ஒற்று. குறில் ஒற்று வந்தா இறை நிறைவு. வாய்ப்பாடு விடல் ரெண்டு குறில் ஒரு ஒற்றை எழுத்து. அப்ப ரெண்டு குறில் ஒற்றோட வந்தா வாய்ப்பாடு வாழ்வு. ஒரு ஒற்று நெடில் ஒற்றோட வந்தா பூ வந்தா காசு. இச்சு கூட்டல் ஓ சோ குறில் குறில் ஒற்று. நேர் வந்தா நாள். வாய்ப்பாடு பெரிது பே நெடில் இரு குறில். இப்ப கூட்டலியே பே குறில். அப்ப ரெண்டு குறில் வந்தா நிறை. ஒரு முகர் எழுத்து வந்தா நிறைவு. அப்ப வாய்ப்பாடு கரெக்டா. என்ன குறிப்பு தான் கண்டுபிடிச்சலவா. அப்ப ஓட செய்ச்சி நார்மல் காசு பிறப்பு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது முக்கியம். ஓகேவா. அடுத்த வரல சும்மா நார்மல் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஈர செய்ச்சி அடிச்சிடவா. சரி, ஓர சிக்ஸீர் மொத்தம் எத்தனைன்னு சொன்னேன். இப்ப சொல்லுங்க, ஈர சிக்ஸீர் மொத்தம் எத்தனை? அது ரெண்டாவது எத்தனை? 4. ஈர சிக்ஸீர் மொத்தம் எத்தனை? 4. ஈர சிக்ஸீருக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? ஈர சிக்ஸீர் அல்லது இயற்சீர். ஒரு பிராக்கெட்ல 4. ஈர சிக்ஸீர் அல்லது இயற்சீர். ஏன்னா ஈர சிக்ஸீரோட இன்னொரு பேர் தான் என்னது? ஈர சிக்ஸீரோட இயற்சி 4. இப்ப கவனிங்க, ஒரு அசனம் ஒரே செய்யும். 2 அசன் நேர்நே நிறைநே நேர்நிறை நிறைநிறை. படிச்சிருப்போம்ல, நேர்நே நிறைநே
நேர்நிறை இப்ப கவனிங்க வாய்மாறு சொன்னா நேர்நே தேமா நிறைநே புளிமா நேர்நிறை கோவிலம் நிறை நிறை நீங்க அதை மாத்தி வச்சுக்கலாம். ஆனா எனக்கு வேணுன்றதுக்காக அப்படி படிச்சுட்டு அது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப இப்ப நல்லா கவனிங்க. நேர்நே தேமா நிறை நேர் புளிமா நேர் நிறை கோவிலம் நிறை நிறை கருவிலம். புரியுதா? ஏன் இதை வச்சு வாய்ப்பாடு சொன்னாங்க? ரொம்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் தே மா பிரிக்கிறேன். தேவும் நெடில் எழுத்து, மாவும் நெடில் எழுத்து. இது நேர் நேர். இந்த அசையை காட்டுகிற அடையாள வார்த்தை வாய்ப்பாடு. நான் உங்களுக்கு சொல்றேன், வாய்ப்பாடு என்பது மனப்பாடம் என்ற விஷயம் இல்ல, அசைகளை புரிந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அடையாள சொற்கள். இப்ப புளிமா எனக்கு தெரியல என்னன்னு. புளி மா, புளி ரெண்டு குறில், மா தனி நெடில். அப்ப ரெண்டு குறில் சேர்ந்தா நிறை, ஒண்ணு வந்தா நேரு. அப்ப நிறை நேர். அடுத்து வருங்க கூவிலம் பிரிச்சா எங்க பிரிப்பீங்க? கூ விலம், கூ தனி நெடில், விலம் இரு குறில் ஒற்று. அப்ப நேர் நிறை. அடுத்து வருங்க கரு இலம், இரு குறில் ஒற்று. அப்ப நிறை. அப்ப வாய்ப்பாடு என்பது மனப்பாடம் பண்ணதில்லை, இந்த அசைகளை காட்டக்கூடிய அடையாள வார்த்தைகள். அர்த்தம் புரிஞ்சா? நம்ம நார்மலா பேசுறது நேர் தேமா நேர் நேர் புளிமா நேர் நிறை கோவிலம் நேர் நிறை கருவிலம் இணைய கொடுத்தா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு குழப்பம் இருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பாட்டை பிரிச்சு பார்த்து அது என்ன அசைன்னு என்ன பண்ணிக்கலாம், எழுதி பார்க்கலாம். சரி, இப்ப எனக்கு ஒரு டவுட். முதல் ரெண்டு வாய்ப்பாடு என்ன எழுத்துல முடியும்? முதல் ரெண்டு வாய்ப்பாடு என்ன எழுத்துல முடியும்? மா. அதுக்கு ரெண்டுக்கும் பேரு மாச்சி. ஓகேவா? இது ரெண்டுக்கு என்ன பேரு? மாச்சி. அடுத்த ரெண்டு என்ன முடியுது? விலம், கூவிலம் கருவிலம். அது ரெண்டுக்கு பேரு விளச்சி. ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இது நாலுக்கும் சேர்த்து ஓவரா நேரம் மார்க் போடணும் பின்னாடி. இங்க பாருங்க, எனக்கு இடம் இல்ல, அதனால நான் என்ன பண்றேன், இங்க போட்டு காட்டுறேன். இது நாலுக்கும் சேர்த்து ஓவரா நேரம் மார்க் போட்டு சைடுல இயற்சி அல்லது இது எந்த பாவிற்குரியதுன்னா ஆசிரிய பாவிற்கு உரியது. கொஸ்டின் வரும். அப்ப இயற்சி அல்லது ஆசிரிய உரிச்சி எழுதுங்க பாப்போம். இந்த இங்க எழுதிக்கிறாங்க, நீங்க அந்த சைடுல அங்க எழுதிக்கணும். இடம் பார்த்தாங்க, புரியுதா? எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஈரசையை பொறுத்த மட்டும் ரெண்டே கொஸ்டின் தான் வரும், ரெண்டு கேள்வி தான் கேட்பாங்க. ஓகேவா? அது என்னது அப்படின்னு கேட்டா, ஒன்னு அசைகளை வைத்து வாய்ப்பாடு. இப்ப லாஸ்ட் டைம் ஆசிரியர் நியமன தேர்வு வச்சாங்க கவர்மெண்ட்ல. ஆசிரியர் நியமன தேர்வுல கேட்ட கொஸ்டின்ஸ் நேர்நே நெறிநே நேர்நெறி நெறிஞ்சு. அது கருவிலம் கூவிலம் என்னது தேமா புளிமா ஆப்போசிட்ல எந்தெந்த அசைச்சு எதுக்கு வாய்ப்பாடுன்னு மேட்ச் பண்ண சொன்னாங்க. புரியுது இல்லையா? அப்ப ஒண்ணு இந்த அசையை கொடுத்து வாய்ப்பாட்டை கொடுத்து செக் பண்ண சொல்லுவாங்க. நான் அப்ப சொல்லிட்டேன், பிரிச்சு பார்த்துட்டு இதை வச்சு நம்ம அசை எது என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சலாம். குழப்பம் இருந்தா, குழப்பம் வர வாய்ப்பு இல்லை, படிச்சு போன சின்ன பிள்ளை. நம்ம தானே ரைட்டிங்லேயே தெரியும் நமக்கு. நேர்நே தேமா புளிமா நேர்நிறை கூவிலம் நிறை நிறை கருவிலம். அவ்வளவுதான். டவுட் இருந்துச்சுன்னா பிரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சலாம். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் ஒண்ணு, கீழ்கண்ட சீர்களுள் ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எதுன்னு கேட்பாங்க. இங்க பாருங்க, ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் எது? ஆப்ஷன் ஏ பொதுச்சி, ஆப்ஷன் பி மூவசை காய்ச்சி, ஆப்ஷன் சி ஈரசைச்சி, ஆப்ஷன் டி ஓரசைச்சி. ஆசிரியப்பாவிற்கு உரிய சீர் ஒருவேளை ஈரசைச்சின்னு இல்ல, பொதுச்சி இயற்சி மூவசை காய்ச்சி மூவசை கணிச்சி இப்படி கொடுத்தா ஆன்சர் இயற்சி. ஏன்னா ஈரசைச்சி இருக்கு, இன்னொரு பேரு புரிஞ்சுச்சா? கேட்டா ரெண்டே கேள்விதான். அதை தவிர ரொம்ப கஷ்டப்படுத்தி கொஸ்டின்ஸ் எல்லாம் வராது. அது ரெண்டுக்கு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த போலாமா? ஈரசைச்சி முடிச்சிட்டோம். ஈரசைச்சி இயற்சி மொத்தம் 4. இப்ப நம்ம பார்க்க போறது மூவசைச்சி. இப்ப சொல்லுங்க, ஓரசைச்சி 2, ஈரசைச்சி 4, அப்ப மூவசைச்சி 8. அவ்வளவுதான்.
மூவசைச்சீர் மூவசைச்சீர் எட்டை எழுதுறதுக்கு முன்னாடி, எட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மூவசைச்சீர் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நான் ஈரசைச்சீர் ஒரு தடவை எழுதி வச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு தடவை ஈரசைச்சீர் எழுதிக்கணும். ஒரு தடவை எழுதிருக்கேன்னா இதே மாதிரி இப்ப எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? இடம் பத்திரம் நான் சின்னதாக எழுதுறேன். நேர் நேர், ரெண்டு நிறை நேர், மூணு நேர் நிறை, நாலு இது ஒரு தடவை என்ன எழுதியிருந்தோம். இப்ப நான் இதை திரும்ப ஒரு தடவை எழுதுறேன். 5 போட்டுக்கிறேன். நேர் நேர், நிறை நேர், நேர் நிறை, அடுத்தது இப்ப நான் ஒண்ணுமே பண்ணல. ஈரசைச்சீரை 2 தடவை எழுதி வச்சுக்கிட்டேன். இப்ப நமக்கு எத்தனை வேணும்? 3 சைச்சீர் வேணும். முதல் 4க்கு பின்னாடி நேரா சேருங்க, அடுத்த 4க்கு பின்னாடி நிறையா சேருங்க. மனப்பாடம் பண்ணாம இப்ப கவனிங்க. இப்ப ஈரசைச்சீர் 2 தடவை எழுதிக்கிட்டேன். முதல் 4க்கு பின்னாடி என்ன சேர்க்க போறேன்? நே 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 நே. முதல் 4க்கு நே சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்த 4க்கு என்ன சேர்க்க போறேன்? நிறை 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 நிறை. மனப்பாடம் பண்ணணுமா? மனப்பாடம் பண்ணணுமா? தேவையில்லை, புரிஞ்சா போதும். சரி, இப்ப மாச்சீர் முடிச்சுட்டேன், விளச்சீர் முடிச்சுட்டேன். இப்ப காய்ச்சீர் நான் சொல்லணும். கரெக்டா? அப்ப தே மாங்காய், நே நே நே. கரெக்டா? என்ன வாய்ப்பாடு சொல்லுங்க? தே மாங்காய். அடுத்து புளி மாங்காய், கூவிலங்காய், கரு விலங்காய். அடுத்து சொல்லுது தே மா கனி, புளி மா கனி, கூவிலங்கனி, கரு விலங்கனி. கரெக்டா? தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். தேமாங்கனி, புளிமாங்கனி, கூவிலங்கனி, கருவிலங்கனி. இப்ப 8 வாய்ப்பாடு இருக்கா? இப்பயும் அப்படிதான். இல்ல சார், எனக்கு அசை கண்டுபிடிக்க தெரியல, வாய்ப்பாட வச்சு தெரியல. வாய்ப்பாட்டுல அசை இருக்கு. எங்க தேமாங்கனி என்ன வரும்? தே மா காய். இங்க பாருங்க, தே தனி நெடில், நெடில் ஒற்று, நெடில் ஒற்று. அப்ப நேர் நேர் நேர். கரெக்டா? கரெக்டா? இங்க பாருங்க, ஒரு வேளை தெரியல. கரு விலங்கனி, கரு நிறை, விலங் கனி, நிறை கனி நிறை. அப்ப நிறை நிறை நிறை. அர்த்தம் புரியுதா? கூ விலங்காய், கூ தனி நெடில், இரு குரல் ஒற்று, நெடில் ஒற்று. அப்ப நேர் நிறை நேர். அர்த்தம் புரியுதா? அப்ப அந்த அசைகளை காட்டுகிற அடையாள வார்த்தைகளை வைத்து நாம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? கண்டுபிடிச்சுக்கலாம். கரெக்டா? கரெக்டா? சரி, முதல் 2 மாச்சி, அடுத்த 2 விளைச்சி. இப்ப நம்ம பார்க்க போற பின்னாடி இருக்கும் 4ம் எதுல முடியுது? தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய். அப்ப இந்த 4ம் என்ன பேரு அப்படின்னு கேட்டா என்னது? காய்ச்சி அல்லது என்னது? வெண்பா உரிச்சி. அப்பனா வெண்பாவிற்கு உரிய சீர். ஈரசைச்சீர்ல இருக்க 4 இயற்சீர்களும் ஆசிரியப்பாவிற்கு உரியது. மூவசைச்சீர்ல இருக்கிற காய்ச்சீர் 4ம் வெண்பாவிற்கு உரியது. அர்த்தம் புரியுதா? அப்ப 4க்கும் ஓவரால் நேரம் மார்க் போட்டு காய்ச்சீர் அல்லது வெண்பா உரிச்சி. அது என்ன? வெண்பா உரிச்சி, வெண்பாவிற்கு உரிய சீர். அர்த்தம் புரியுதா வார்த்தை? அடுத்து என்ன முடியுது? கனிச்சி. கனின்னு முடியுது. எல்லாத்துக்கும் கனி 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 முடியுது. கனிச்சீர் அல்லது
வஞ்சி உரிச்சி அப்படின்னா கணிச்சி அல்லது வஞ்சிப்பாதற்கு உரிய சி. கணிச்சி அல்லது வஞ்சிப்பாவிற்கு உரிய சி. வஞ்சிப்பாவிற்கு இந்த சீர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். வெண்பாவுக்கு காய்ச்சீர்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும். எதை அதிகமாக பயன்படுத்தணும் அது அந்த பாலுக்கு உரிய சி. அதுக்கு மற்றதுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. வஞ்சி உரிச்சி, அந்த வஞ்சி உரிச்சீர் தான் வஞ்சிப்பாவிற்கு உரிய சி. வெண்பா உரிச்சீர்னா வெண்பாவிற்கு உரிய சி. எழுதியாச்சா? இப்ப கவனிங்க, இதுல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா வெண்பாவிற்குரிய சீர் எதுன்னு கேட்பான். வெண்பாவிற்குரிய சீர் எதுன்னு கேட்பா, மூவசை காய்ச்சின்னு சொல்லணும். மூவசைச்சின்னு சொல்லக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க, ஆசிரியர் பாலுக்குரிய சீர் எது? இயற்சி, பொதுச்சி, மூவசை காய்ச்சி, மூவசை கணிச்சி. அப்ப ஆசிரியர் பாலுக்குரிய சீர் இயற்சி அல்லது ஈரசைச்சி. வேற வெண்பாவிற்குரிய சீர் எதுன்னு கேட்டா மூவசை காய்ச்சி. வஞ்சிப்பாவிற்குரிய சீர் எதுன்னு கேட்டா மூவசை கணிச்சி. ஏன்னா மூவசைக்குள்ள இருக்கிற காய்ச்சி மூவசைக்குள்ள இருக்கிற கணிச்சி அப்படி சொல்றோம். அடுத்தது பொதுச்சி அல்லது நாலசைச்சி அல்லது பொதுச்சி. மொத்தம் 16. இது முதல் சிலபஸ்ல இருந்துச்சு, இப்ப இதை வேணாம்னு எடுத்துட்டாங்க. சந்தோஷம் தானே? அப்ப நாலசைச்சி அல்லது பொதுச்சி பிராக்கெட்ல 16 மட்டும் கொடுக்கும். அது என்னன்னு எழுத தேவை. வேணாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க, அப்புறம் வேணாம்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. நாலசைச்சி அல்லது பொதுச்சி, நாலசைச்சி அல்லது பொதுச்சி பிராக்கெட்ல 16. அப்ப சொல்லுங்க, ஓரசைச்சி 2, ஈரசைச்சி 4, மூவசைச்சி 8, நாலசைச்சி அல்லது பொதுச்சி 16. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? இதுல இருந்து क्वेश्चन எப்படி கேட்பாங்க சார் அப்படினா, வெண்பாவிற்குரிய சீர் எது? மூவசை காய்ச்சி. வஞ்சிப்பாவிற்குரிய சீர் எது? மூவசை கணிச்சி. இது क्वेश्चनல வரும். சில நேரம் வார்த்தை கொடுத்து கேட்பாங்க, அந்த நேரம் குழப்பம் வரக்கூடாது. அடிச்சறவா அடிச்சறவா. எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு அசை பிரிக்க தெரியுமா? தெரியுமா? எப்பயுமே லாஸ்ட் நேர்னு வந்தா அது காய்ச்சிடாது, லாஸ்ட் நிறைன்னு வந்தா அது கணிச்சிடாது. இப்பதான் பார்த்து வந்தோம். ஒரு வார்த்தைக்குள்ள காய்ச்சிரா கணிச்சிரான்னு தீர்மானிக்கிறதா கடைசி அசையை மட்டும் பார்த்தா போதும். நீங்க அக்கா பிரிச்சு மற்றதுக்கு அசையை போட்டு கடைசி அசை பண்ண முடியாது. இங்க பாருங்க எப்படி பிரிக்கணும். படி கின்றா, ஆ டுகின்றா, பர கின்றது, பேர் சுகின்றா, நெடில் ஒற்று நெடில் ஒற்று நெடில் ஒற்று. இது எல்லாம் நேரசை. 2 குறில் சேர்ந்து வந்தா இது நிறையசை. அப்ப லாஸ்ட் எழுத முடியும், கணித முடியும். ஆன்சர் ஆப்ஷன் சி. நீங்க இதை விட்டுட்டு இங்கெல்லாம் உட்கார்ந்து அசை போட்டு டைம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். காயா கனியான்னு தீர்மானிக்கிறது கடைசி அசை. அந்த அசையை பார்த்து வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கு. சொல்லுது புரியுதா?
நார்மலாவே எழுதிட்டே கோடு போடுவோம் இடையில. கலர் பென்னோ பென்சிலோ இருக்கா? நம்மளும் ப்ளூ கலர்ல ஓடுதா? இல்ல இல்லையா? அதான் நீங்க புரிஞ்சு வேண்டிய ஒரே விஷயம். கேட்டா மாடல் தான் கேட்க போறாங்க. காயா கனியான்றதை தீர்மானிக்கிறது கடைசி அசை. கடைசி அசை நேரசையா இருந்தா அது காய்ச்சீரா இருக்கும். கடைசி அசை நிறையசையா இருந்தா கழிச்சீரா இருக்கும். அதை வச்சு லாஸ்ட் பார்த்து ஆன்சர் போட்டு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஈஸியா கஷ்டமா? அசை கண்டுபிடிக்கிறது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. புரியுது இல்லையா? அப்ப நாமும் புரிஞ்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அசைச்சீர் வாய்ப்பாடு ஏன்னு கேட்டா மத்த இலக்கணம் சும்மா நார்மலா புரிஞ்சுப்போம். இது யாருக்கு லாஜிக் தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த உறுப்பு என்ன? இது அடிச்சனவா? சீருக்கு அப்புறம் உறுப்பு என்னது? ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? உறுப்போட பேர் என்ன? யாப்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? தலை என்னும் சொல்லின் பொருளும் கட்டுதல். அதே எப்படி சார் கட்டுதல்? ரெண்டுமே குழந்தைதான் கொஸ்டின் கேட்பான். அதுவும் கட்டுதல், இதுவும் கட்டுதல். அப்ப தலை என்னும் சொல்லின் பொருள் கட்டுதல். இப்ப சொல்லுங்க, யாப்பு என்பது எதை கட்டுதல்? நான் தெளிவா சொன்னேன். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என்ற செய்யுள் உறுப்புகளை கட்டுதல். கரெக்டா? தலை என்பது சீர்களை கட்டுதல். இதுக்கு சீர் பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி இலக்கணம் என்ன பார்த்தோம்? சி. ஓகேவா? முதல் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் சொல்லும்போது நீங்க விளக்கமா எழுதிக்கலாம். முதல் கவனிங்க. கவனிச்சா ரெண்டு சொல் இருக்குன்னு வச்சுக்கோங்க புணர்ச்சியில. முதல் நிக்கிற சொல்ல புணர்ச்சியில என்ன சொல்லுவீங்க? ரெண்டாவது இருக்கிற சொல்ல புணர்ச்சியில என்ன சொல்லுவீங்க? நிலைமொழி, வருமொழி. சீர்ல நிற்கும் போது முதல்ல நிக்கிற சொல் நின்ற சி, நின்ற சி. அடுத்து வர சீரு வரும் சி. கவனம். புரியுதா? புரியுதா? இது என்னது? இது நின்ற சீரும் வரும் சீரும் அப்படியே புணருதில்லை. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் தம்முள் ஒன்றுவதும் ஒன்றாததும் தலை எனப்படும். அது ஒன்றினால் ஒன்றிய தலை, ஒன்றாவிட்டால் ஒன்றாக. புரியுது இல்லையா? அப்ப முதல்ல இருக்கிற சொல் நின்ற சீர், அடுத்து இருக்கிறது வரும் சீர். சீரும் சீரும் ஒன்றாது. சீரோட ஈற்றச, நின்ற சீரோட ஈற்றச, வரும் சீரோட முதலசை. நின்ற சீரின் ஈற்றசையும் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும், நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும், முதல் அசையும் தம்முள், தம் உள் சேர்த்ததுன்னா தம்முள் ஒன்றுவதும் ஒன்றாததும், தம்முள் ஒன்றுவதும் ஒன்றாததும் தலை எனப்படும். தம்முள் ஒன்றுவதும் ஒன்றாததும் தலை எனப்படும். ஓகேவா? பாயிண்ட் 2. தலை 7 வகைப்படும். தலை 7 வகைப்படும். ஓகேவா? எல்லாரும் மனப்பாடம் பண்ண மறந்து போயிடும். சுத்தமா மண்டை அடிக்க. ஆனா கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அதை லாஜிக் வைஸ் ஞாபகம் வச்சு, நான் சொல்ற ட்ரிக்கு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா மனப்பாடமே பண்ணுங்க. எப்ப கேட்டாலும் எழுதலாம். பொறுத்துகளை கேட்ப, அடிக்கடி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, எழுதிடலாம். அடிக்கடி இயற்சி ரெண்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் குரூப் 4 குரூப் 2 பிரிலிம்ஸ் பிளஸ் எழுதல ஆசிரியர் தகுதி தேர்வு நியமன தேர்வு. புரியுது இல்லையா? தமிழ் டிஆர்பி வரைக்கும் இந்த தலைப்பு கண்டுபிடிக்கிற மெத்தட் கேட்டே இருப்பான். நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் எல்லாம் லாஜிக்கா புரிஞ்சுக்கோங்க போதும். புரியுது இல்லையா? சரி, தலை 7 வகைப்படும் சொன்ன. தலை என்னும் சொல்லின் பொருள் எதை கட்டுவது? பார்த்தவே புரியுது இல்லையா? 7 தலைகள் சொல்றோம்ல,
தமிழ்ல மொத்தம் எத்தனை பாக்கள் இருக்கு? நிறைய பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 4 பாகம். சொல்லுங்க பாப்போம். அவ்வளவுதான். வேற பெரியப்பா ஆனா இது மட்டும் பாவகை இல்ல. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா தாண்டி தமிழ்ல விருத்தப்பா, மறுப்பா, பரிபா இருந்துச்சு. பரிபாவா எழுதப்பட்ட ஒரே தமிழ் நூல் பரிபாடல் மட்டும்தான். 8 தொகை நூல்ல பரிபாடல், அகமபுரம், தழுவிய நூல் சொன்னாங்க. ஏன்னு கேட்டா மக்கள் மனம் கொள்ளத்தக்க வகையில ஒரு பாட்டை நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஒண்ணு கலிப்பால பாடிடு, இல்லைன்னா பரிப்பால பாடிடுன்னு தொல்காப்பியர் சொல்ற. புரியுது இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டா அந்த 2 பாவகையும் மக்களுக்கு என்னது ரொம்ப எளிமையாக போய் என்ன பண்ணோம் சென்று சேர். இப்படி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம என்னைக்காவது ஒரு சினிமா பாட்டு வருது, நீ சினிமா பாட்டை மனப்பாடம் பண்ணணும்னா 15 வரி 20 வரி பாட்டு 10 நிமிஷம் மனப்பாடம் ஆயிருது. இப்ப விஜய் படம் தெரிய படம் இருக்கா, தெரிய படம் 5 பாட்டுனா 5 பாட்டு மனப்பாடம். விஜய் எங்க பாடுவாரு, சம்பந்தம் எங்க பாடுவாங்க, கோரஸ் எங்க வரும், அழகா எப்படி அந்த இசைத்தன்மை. ஆனா மாணிக்க வாசகர் பாட்டு 4 வரி, மெய்கால் அனுப்பி விதிர்த்து மனப்பாடம் நாக்கு செல்லுது. விஜய் பாட்டுக்கு பதில் நீங்க மாணிக்க வாசகர் கேட்டுட்டே இருந்தா மனப்பாடாது. மாணிக்க பாட்டு கேட்க மனசு. அது காரணம் தெரியுமா? ஒண்ணு ஆர்வம், அது மீது இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்துச்சோ அந்த இயல்பாக மனசுல பதிஞ்சிடும். ஒண்ணு. 2வது அதோட இசைத்தன்மை, மியூசிக். புரியுது இல்லையா? ஏன்னா தமிழருடைய நாகரிகம் அதுதானே. தமிழோடு இசைபாடல் மறந்தறியார் அப்பர் திருநாவுக்கரசரோட வேண்டும் போதே சொன்னார், எனக்கு ஒரு நேரம் ஒரு காலம் தமிழ் மறந்துடக்கூடாது, அதோடு சேர்ந்து இசையும் மறந்துடக்கூடாது. புரியுது இல்லையா? எனக்கு புத்தி பேரழித்து பைத்தியமானாலும் பரவாயில்ல. அது புரியுதா? எனக்கு சில விஷயம் ஆனாலும் எனக்கு மறக்கவே கூடாது. எது மறக்க கூடாது? சனம், பூ, தூபம் மறந்தறி. உனக்கு ஊத்துற அபிஷேக தண்ணி அதை மறக்கவே கூடாது. உனக்கு அர்ச்சனை பண்ற பூ அதை மறந்தவே கூடாது. உனக்கு காட்டுற தூபம் அதை மறக்கவே கூடாது. சனம், பூ, தூபம் மறந்தறி. அடுத்து என்ன சொன்னாராம்? தமிழோடு இசைபாடல் மறந்தறி. இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு பூஜை பண்ணணுமே, அதுக்கு எனக்கு என்ன வேணும்? தமிழ் வேணும். அந்த தமிழோடு என்ன வேணும்? இசை வேணும். அதையும் மறந்துடக்கூடாது. அடுத்த வார்த்தை சொன்னா, என்னாலும் உன்னாமம் என்னாவில் மறந்தறி. என்னைக்கு என் நாக்குல ஓ வார்த்தை நான் சொல்றேனே, சிவாய நம சிவாய, இதை மறக்கவே கூடாது. எப்ப? பைத்தியமானாலும். உனக்கு புரியுதா? புத்தி பேரழித்தாலும் இறைவனை சொல்லுகிற சில விஷயங்கள் எனக்கு மறக்க கூடாது. அப்ப இசையோடு தமிழை கலந்து அவன் பேசினானா இசையும் தமிழும் ஒண்ணு. கரெக்டா? நானும் இசையால் தமிழ் மறப்பும் ஞான சம்பந்தன் என்று திருஞான சம்பந்தரை சுந்தரர் புகழ்ந்தாரு. அவன் தமிழ் மட்டும் மறக்க மாட்டான், நானும் இன்னிசையால் தமிழ் மறப்பான். அப்ப இசையோடு தமிழுக்கு முக்கியத்துவம் உண்டு. நீ அதனால எல்லா மதங்களிலும் கீர்த்தனைகள் உண்டு, தெரியுங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? புரியல? பஜனையா? இல்ல மேடம், அந்த பாட்டு நீங்க கீர்த்தனை ஒண்ணு பாடுங்க. எப்படி இருக்கு? நான் பாடுறது கீர்த்தனை, நான் பாடுறது கீர்த்தனை, நான் பாடல. அவன் சொல்லுவான் திருப்பாடல் சங்கீதம், சங்கீதம் தான் கரெக்ட். மியூசிக்கோட அது என்ன மியூசிக்ல பாடணும், அது எப்படி பாடணும், அது ஒண்ணு ஒரு ரைமிங் இருக்குல்ல, அதை சொல்லுவாங்க. அப்ப இசைத்தன்மை உண்டு. அதனால உலகில் விளக்கிலும் நாடக விளக்கிலும் பாடல் சான்ற புலநெறி விளக்கம் கலியே பரிபாட்டு 1000 பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர்னா. டே கலிப்பால பாடு, பரிபால பாடு, 2 பாட ஈஸியா. ஆனா இன்னைக்கு பரிபாட்டு இல்ல, விருத்தப்பாட்டு இல்ல, மறுப்பா இல்ல. ஆனால் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா 4. நல்லா கவனிங்க. இந்த 4 பாவகைகளுக்கு உரிய தலைகள் தான் 7. இப்ப நான் சொல்ல போறேன். எது என்ன பாவகை இப்ப நீங்க எனக்கு சொல்லணும். நேர் ஒன்று ஆசிரிய தலை, நிறை ஒன்று ஆசிரிய தலை. இது 2ம் ஆசிரிய பாவகு, அது வருது பாருங்க, ஆசிரிய பாவகுக்கு உரிய. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை வெண்பாவகுக்குரிய. ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை வஞ்சிப்பாவகுக்கு உரிய. ஒரே ஒரு தலை கலித்தலை, கலிப்பாவகுக்கு உரிய. இப்போ உனக்கு கேட்டா 4 பாவகைகளுக்கு உரிய தலைகள் 7, எல்லாத்துக்கும் 2 கலிப்பாக்கு மட்டும் 1. நேர் ஒன்றாசிரியர் தலை, நெறி ஒன்றாசிரியர் தலை ஆசிரியப்பா, ஏச்சி வெண்டலை, வெண்சி வெண்டலை வெண்பா, கலித்தலை 1 கலிப்பா,
ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாவது வஞ்சித்தலை வஞ்சிப்பா. அப்ப தலைகளின் எண்ணிக்கை மொத்தம் 7. உங்க ஸ்கூல் புக்ல 7 வகை தலைகளை இரண்டாக பிரிச்சு ஒன்றிய தலை ஒன்றாவது தலைன்னு போட்டிருப்பாங்க. நீங்க அதை பார்த்துட்டு போய் தலை 2 வகைப்படும் ஆன்சர் எழுதக்கூடாது. 7 வகை தலைகளை நாம இயல்பு கருதி 2ஆ பிரிச்சுக்கோம். ஏன்னா லாஸ்ட் டைம் 2 தப்பு பண்ணாங்க சார். புக்ல ஒன்றிய தலைகள் ஒன்றாவது தலை தலை 7, அது இயல்பு கருதி 2ஆ பிரிக்கிறோம். ஒன்றிய தலை 4, ஒன்றாவது தலை 3, இது 2 சேர்ந்தது 7. அப்ப மொத்த தலை எத்தனை வகைப்படும் கேட்டா 7. ஒன்றிய தலை எத்தனை வகைப்படும் கேட்டா 4. ஒன்றாவது தலை எத்தனை வகைப்படும் கேட்டா 3. அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? புரிஞ்சா புரியலையா? இப்ப புரியணும். இப்ப புரிஞ்சிடும். அதை வச்சு எழுத முடியும். இது கூட நான் திருப்பி வச்சுக்கிறேன். தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? இயல்பு கருதி நம்ம எத்தனையா பிரிச்சுக்கிறோம்? 2ஆ. ஒன்னு என்னது? எத்தனை? 4. இன்னொன்னு என்னது? கரெக்டா? இப்ப அழகா எழுதிக்கோங்க நீட்டா. தலை 7 வகை, அதை 2ஆ பிரிங்க. ஒரு பக்கம் ஒன்றிய தலை, ஒரு பக்கம் ஒன்றாவது தலை. இந்த 4 3 இங்க எழுத போறோம். அதுக்கு உண்டான வாய்ப்பாட்டையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நான் சொல்றது புரியுதா? மார்க்கெட்ல இருக்கா மேடம்? ப்ளூதான் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வாங்கி வைக்கிறோம். சரி, ஏதாவது கோடு இல்ல ஏதாவது போட்டு எழுதுறேன். எழுதிட்டீங்களா? இங்க பாருங்க. இப்ப நீங்க மனப்பாடம் பண்ண போறீங்க. நான் இப்ப சொன்ன தலைதான். எங்க சொல்லுங்க பாப்போம். ஆசிரியப்பாவுக்குரிய 2 தலைகள், பெண்பாவுக்குரிய 2 தலைகள், கலிப்பாவுக்குரிய ஒரே தலை, கலித்தலை. வஞ்சிப்பாவுக்குரிய 2 தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. ஞாபகம் இருக்கா? இந்த 7 வகை தலைகளை நினைவு வச்சுக்கோங்க. ஆர்டர் படி கண்டிப்பா மறக்கவே கூடாது. நீங்க ஆர்டர் மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பாடு மறந்து போயிடும். மனப்பாடம் பண்ணா நமக்கு தெரியாது. ஆர்டர் மறக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆர்டர் கவனிங்க. எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலை நேரொன்றாசிரிய தலை. கவனிங்க. இது எழுதுறதுக்கு இடையில கேப் விடணும். எதுக்குன்னா வாய்ப்பாடு இருக்கணும். ஓகேவா? நான் இங்க இடம் பார்த்தாலும் ரொம்ப சிறிசா எழுதுறேன். நீங்க எல்லாம் தாராளமா எழுதுங்க. அடுத்த 2 என்னதுன்னு கேட்டா என்னது? நிறை ஒன்றாசிரிய தலை. 3 என்னது? வெண்சீர் வெண்டலை. ஒன்றிய வஞ்சித்தலை. நீட்டா எழுதிக்கோங்க. நல்ல கேப் விட்டு. கையில கலர் பென் பென்சில் இருக்கா? இப்ப நீங்க ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர் ஒன்றாசிரிய தலை, நிறை ஒன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை. ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்ப இங்க 4 தான் இருக்கு. ஆப்போசிட்ல எத்தனை இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் குழப்பம் வரும். இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா கவனிங்க. 1க்கு நேரா 1ஆ நம்பர், 1க்கு நேரா 1ஆ நம்பர். தலையோட பேர் என்னதுன்னு கேட்டா இயற்சீர் வெண்டலை. என்ன தலை? இந்த 2ம் இதோட ஆப்போசிட். கவனிங்க. இந்த 2 வாய்ப்பாடும் இதோட ஆப்போசிட். அப்ப 2ஆம் நம்பரை விட்டணும். 3ஆம் நம்பருக்கு நேரா 2ஆம் நம்பர் போட்டு என்ன தலை போடணும்? கலித்தலை. அடுத்து கவனிங்க. 4ஆம் நம்பருக்கு நேரா 3ஆம் நம்பர் போட்டு இங்க ஒன்றிய வஞ்சித்தலை இருக்கா? இது ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகேவா? 1க்கு நேரா 1, 3க்கு நேரா 2, 4க்கு நேரா 3.
நீங்க ரெண்டும் குழப்ப கூடாதுன்னா நடுவில் கோட கூட போட்டுக்கணும். ஓகேவா? புரிஞ்சா? இப்ப நினைவு வச்சுக்கோங்க. நேரொன்றாசிரியர் கலை, நிறைவொன்றாசிரியர் கலை, வெடிச்சி வெண்டலை, ஒன்றிய வெச்சிக்கலை. இங்க பாருங்க, இயற்சி வெண்டலை, கலிக்கலை, ஒன்றாக அஞ்சிக்கலை. போட்டாச்சா? அப்ப 1க்கு நேரா போட்டுக்கணும். இங்க 2க்கு நேரா 3, நான் 3க்கு நேரா 2 போடணும், 4க்கு நேரா 3 போடணும். ஓகேவா? இப்ப கவனமா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் உங்களுக்கு வாய்ப்பாடு சொல்லணும். இது வரைக்கும் நம்ம சீர் பார்க்கும்போது வாய்ப்பாடை வச்சு ஒவ்வொரு சீருக்கும் பேர் கொடுத்துட்டே வந்தோம். முதல் 2 தேமா புளிமான் முடிஞ்சிச்சு, அதனால அந்த 2க்கு மாச்சி. அடுத்த 2 கூவிலம் கருவிலம் முடிஞ்சிச்சு, அதனால விளச்சி. அடுத்து தேமாங்காய் புளிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் முடிஞ்சிச்சு, காய்ச்சி. அடுத்து தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி முடிஞ்சிச்சு, கடிச்சி. அர்த்தம் புரியுதா? அப்ப இது வரிசையா சொல்லுங்க. மாச்சி, அது நம்ம சீர்ல வச்சது ஞாபகம் இருக்கா? வருஷப்படி நம்ம சொல்லிட்டே வந்தது. திரும்ப சொல்லுங்க. இப்ப கவனிங்க, எழுத வேணாம், முதல்ல கவனிங்க, அப்புறம் எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன? சி, மாச்சி, விளச்சி, காய்ச்சி, கடிச்சி. நான் எதுவுமே போடல. மா, விள, காய், கனி. எல்லாத்துக்கும் முன்னாடி முன்னு ஒரு வேர்டு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? முன், மாமுன். அடுத்து முன், காய் முன், கனி முன். நான் எதுவுமே பண்ணல. மா, விள, காய், கனி எல்லாத்துக்கும் முன் சேர்த்துக்கிறேன். ஓரசை சீர வரிசையா சொல்ல சொன்னா எப்படி சொல்றீங்க? இப்ப ஈரசை சொல்ல சொன்னா நேர் நேர் நெறி நேர் நேர் நெறி 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 இருக்கிறதே ஒரு அசரா. வரிசையா சொல்லுங்க. ஓரசை வரிசையா சொல்லுங்க. நிறை இப்படிதான் வரணும். ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதானே. அப்ப நேர் நிறை நேர் நிறை நேர் நிறை நேர் இப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு சொல்லுங்க. ஓரசை சீர வரிசையா வச்சா நேர். அடுத்து சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. அடுத்து சொல்லுங்க. அவ்வளவுதான் வாய்ப்பாடு. மாமுன் நேர் வருவது நேர் ஒன்றாசிரியர். விளம்புன் நிறை வருவது நிறை ஒன்றாசிரியர். காய் முன் நேர் வருவது வெண்சீரர். கனிமுன் நிறை வருவது நான் எதுவுமே பண்ணல. மா, விள, காய், கனி போடுகிறேன். எல்லாத்துக்கும் முன் போடுகிறேன். ஒரு சேர மனசுல நேர் நிறை நேர் வாய்ப்பாடு. கலர்பென் 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 இல்லைன்னா பென்சில். ஈஸியா இருக்கா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? புரியுதா? புரியுது சொல்லணுமா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்ப இது கிடைச்சிச்சா? அது ஈஸி. ஏன்னா இதோட ஆப்போசிட் அங்க இருக்கும். இங்க கவனிங்க. இங்க என்ன இருக்கு? மாமுன் நேர். அப்ப இங்க என்ன போடணும்? மாமுன் நிறை. இது ரெண்டு ஆப்போசிட் அதுக்கு வரணும். விளமுன் நிறை. அப்ப இங்க விளமுன் நேர். அதான் என்ன இருக்கோ அது ஆப்போசிட். ரெண்டும். இங்க வாங்க. 3ஆம் நம்பர் இருக்கா? அடுத்து இங்க 3ஆம் நம்பர் இங்க இருக்கு. 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட். காய் முன் நேர் இருக்கா? காய் முன் நிறை. அடுத்து கனிமுன் நிறை இருக்கா? அப்ப கனிமுன் நேர். ஓகேவா? சிம்பிளா? ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு வேலை செஞ்சிடக்கூடாது.
இது எப்ப இந்த லாஜிக் சரியா இருக்கும்னா, நேரொன்றாசிரியர் தலை, நிறை ஒன்றாசிரியர் தலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றை வஞ்சித் தலை, ஒண்ணுக்கு நேரா இயற்சீர் வெண்டலை, மூணுக்கு நேரா கழித்தலை, நாலுக்கு நேரா ஒன்றாக வஞ்சித்தலை போட்டா இந்த லாஜிக் சரி. நீ இஷ்டத்துக்கு எழுதலை எழுப்பிட்டு அதுல போட்டு என்ன சார் அவங்க தப்பா வருதுன்னு வந்தா அது ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது. நான் வந்து டிஎன்பிசி மெத்தட் எழுதுற மட்டும் சொல்லுவேன். உனக்கு தெரியலையா, டக்குனு பொருத்துகள் வந்துருச்சா, நான் ஞாபகம் வச்சுக்கோ, நே நீ என்னது வெண்சீர் வெண்டலை, கீழே ஒன்றிய வஞ்சித்தலை, சிம்பிளா எழுதிக்கோ. அதை அப்படியே எழுதி பார்த்து ஆன்சர் பண்ணும். புரியுது இல்லையா? நினைவுபடுத்துறது டக்குன்னு ஞாபகம் வரல அப்படின்னு சொன்னா புரியுதா? ஈஸியா கஷ்டமா? சரி, என்ன யூஸ் இதனால, என்ன பயன், எதுக்கு இதெல்லாம் படிங்க, எதுக்கு முன்னாடி எது வந்தா எனக்கு என்ன? ஆமா இல்ல ஒரு தோல்வா தோல்லையா? பாம்பு மேல் வருவது, இளம் முன்னேறி வருவது, காய் முன்னேறி வருவது, கனி முன்னேறி படிச்சு திரும்பி பார்த்தா நமக்கு முன்னாடி யாரும் வர நமக்கே தெரியல, தலையெல்லாம் திரும்பி வருது. ஆமாண்ண, அப்ப ஏன் என்ன யூஸ் கவனிங்க. பழங்காலத்தில் போலி புலவர்களை இனம் கண்டறிவதற்காக தலை கண்டுபிடிக்கிறது சொல்றாங்க. நீங்க ஸ்கூல்ல பையன் ஒரு வேலை செய்யலாம் தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல இப்ப கூட அப்படி பண்ணிருப்போம். அது மத்த டீச்சர்ல கூட வர இங்கிலீஷ் டீச்சருக்கு தான் ரொம்ப சிரமம். ஆமாண்ணே, தமிழ்ல கூட சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிடுவான். ஏதோ ரைட்டு போய் தொலைது பரவாயில்ல மார்க் போடலாம் கூட போட்டுருவான். ஆமாண்ணே, கர்ணன் பற்றி குறிப்பாரு கொஸ்டின் கேட்டா, கர்ணன் ஒரு மன்னன். அடுத்த பாயிண்ட், கர்ணன் ஒரு மாமன்னன். கர்ணன் எப்போதும் ஒரு மன்னனாகவே இருப்பான், அதனால் கர்ணன் ஒரு மண். இப்படியே ரெண்டு பக்கம் அவனுக்கு தேவை, கர்ணன் ஒரு மன்னன். இதை வச்சு ஃபுல் பக்கம் முடிச்சுடுவாங்க. ஆனா இங்கிலீஷ் டீச்சர் ரொம்ப சிரமம். முதல் 4 வரி 5 வரி மனப்பாடம் பண்ணிடலாம். சைடு ரைட்டிங்ல மனப்பாடம் பண்ணிடலாம். 5 வரி வரை. இப்ப ஜான் மில்டன் பத்தி எஸ்ஏ ரைட்டிங் கேட்டா 5 வரைக்கு தான் ஜான் மில்டன் சொன்னது அதுல இருக்கும். 6வது வரியில இருந்து இவனே ஜான் மில்டன் மாறிடும். 7 இசத்து வரைக்கும் போவான், இசத்துல இருந்து 7 வரைக்கும் வருவான். ஒரே மாதிரிதான் கண்டுபிடிச்சு போவாங்க. அங்கங்க இஸ்வாஸ் தென் போட்டுருவான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி இருக்கும். அதை பார்த்தா நீங்க தப்புன்னே சொல்ல முடியாது, அவ்வளவு பக்காவா எழுதலாம். இதே குணம் புலவர்களுக்கும் இருந்துச்சு. இலக்கண நடையோடு 100 வரி எழுதுவாங்க. 101வது வரியிலிருந்து தலை தட்டிய பாடல்களை எழுதி வச்சிருவாங்க. சங்கத்து புலவர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பார், அவன் வாங்கி படிப்பான். என்ன பாவால் எழுதிருக்க? வெண்பா. இடையில இருக்க ஒரு வரியை எடுப்பான், அதற்கு அசை பிரிப்பான், தலை போடுவான். வெண்பாவால் எழுதப்பட்டிருந்தா இயற்சி வெண்டலை வெண்சி வெண்டலை கிடைக்கணும். கிடைக்கலைனா தலை தட்டிய பாவால் இன்னும் எழுதப்பட்டது என்று அரங்கேற்றம் செய்ய மாட்டாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப இது எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? ஒரு பா வகைகளை இனம் கண்டறிவதற்கு. ஒரு பாட்டு ஒரு வரி வேணாம், 2 வார்த்தை போதும். நீங்க என்ன பால் எழுதுறீங்கன்னு தெரியும். ஒண்ணு எனக்கு திருவள்ளுவர் மேல சந்தேகமா இருக்கு சார். இந்த மேல அந்த மொழியே சரியில்லை, அடிச்சிடவா? நீங்க இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, திருவள்ளுவர் மேல எனக்கு டவுட்டா இருக்கு. புரியல, உட்கார்ந்து சைஸ் சரியில்லை, பார்வை சரியில்லை. அதனால உண்மையிலேயே குரல் வெண்பாலதான் எழுதியிருக்காப்லையா இல்ல தலை தட்டிய பாவகை எழுதினாரா அப்படின்னு எனக்கு சந்தேகம். வள்ளுவர் மேல தீராத சந்தேகம். என்ன பண்ணணும்? அவர் எழுதின குரட்பா ஏதாவது ஒண்ணு எடுக்கலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின். முதல் 4 சீர் மட்டும் வச்சுக்கலாம். இவ்வளவு லென்த்தா கூட போனா 2 வார்த்தை போதும், பாவகை என்னன்னு தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, கச டர கற்பவை கற்றபின். குறில் ஒற்று, தனிக்குறில், இருகுறில், இருகுறில், குறில் ஒற்று, குறில் நெடில், குறில் ஒற்று, இருகுறில். வாய்ப்பாடு சொல்லுங்க. நேர்லே நிறை நிறை நேர்நிறை நேர்நிறை. கரெக்டா? கரெக்டா? என்ன முடியுது? மாக்கு முன்னாடி என்ன நிக்குது? நிறை. அப்ப மாமுன் நிறை. இப்ப பார்த்தோமா? வாய்ப்பாடு பாருங்க. மாமுன் நிறை வருவது இங்க என்ன முடியுது? விலம். விலத்துக்கு முன்னாடி என்ன நிக்குது? நேர். பாருங்க, விலம் முன் நேர்.
இங்க என்ன முடியுது? விளம். விளம் முன்னே ஓகேவா? இப்ப எல்லாம் கிடைச்சது என்னது? எச்சி ரெண்டலை. அப்ப கண்டிப்பா திருவள்ளுவர் இந்த பாவை என்னவால் எழுதியிருக்காரு? என்பாக. ஒருவேளை இந்த பாட்டை பிரிக்கும் போது கீழே நேரொன்றாசிரியத்தலை நிறொன்றாசிரியத்தலை கிடைச்சா இந்த பாடல் ஆசிரியர் பாவால் எழுதப்பட்டது. கலித்தலை கிடைச்சா கலிப்பாவால் பாடப்பட்டது. ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாக வஞ்சித்தலை கிடைச்சா வஞ்சிப்பாவால் பாடப்பட்டது. அப்ப பா வகைகளை இனம் கண்டறிவதற்கு தலை கண்டுபிடிக்கிற மெத்தடை பயன்படுத்தினாங்க. அர்த்தம் புரியுதா? அப்ப இந்த பாருங்க, இந்த வார்த்தை அவர் எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் சரியா வரணும், தலை சரியா வரணும், எல்லாமே பார்க்கணும். நேற்று கூட சார் சொன்னார், தமிழ்ல ஒரே சொல்லுக்கு பல பொருள் இருக்குன்னு பாத்தீங்கல்ல, அது இதுக்கு பயன்படும். கற்கான்னு எழுதுவாரு. அடுத்த ஒரு பூமி, பூமின்னு பயன்படுத்தணும். பூமின்னு எழுதுனா அசை வராது. புவனம்னு எழுதணும், அசை வராது. நிலம் எழுதணும், அசை வராது. காசினி, மேதினி, மண்பதை எல்லாம் உலகத்தை குறிக்கிற வேற வேற பேர். ஆமாவா? கடல், கடலை குறிக்கிற வேறு பேர் சொல்லுங்க. ஆழி, ஆறுகளி, பறவை, பவ்வம், புனை, சாரி புனை இல்ல புனரி, புனரி வேற, வாரி, சலதி, வேலை, கடலை குறிக்கிற. கப்பல் சொன்னா களம், கட்டுமரம், படகு, பரிசில், ஓடம், அம்பி, தெப்பம், திமில், வங்கம், நாவாய், பகிரி, மிதவை. கடலுக்கு எவ்வளவு பேரு? எவ்வளவு பேரு? எக்கச்சக்க பேர். மலைக்கு என்ன பேரு தமிழ்ல? ஓங்கல், அடுங்கல், சிலம்பு, வெறுப்பு, பொறுப்பு, வரை, கிரி, கோடு, மாதிரம், பூதளம். பூதளம்னா உலகம், பூதரம்னா மலை. அர்த்தம் புரியுதா? அப்ப தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கு. நிலவு குறிக்கிற சொன்னா மதி, மதியம், மதி மதியம், திங்கள், அம்புலி, இந்து, உவா. உங்க உவான்னா தமிழ் நிலவு, காருவான்னா அமாவாசை, வெல்லுவான்னா பௌர்ணமி. தூய தமிழ் சொல் உவா. இந்து, அம்புலி, அம்புலி குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுற பருவம் அம்புலி பருவம். குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டுகிற பருவம் அம்புலி பருவம். அர்த்தம் புரியுது இல்லையா? அப்ப அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப பாவகைகளை இனம் கண்டறிவதற்கு எது முக்கியம்? தலை கண்டுபிடிக்கிற மெத்தட் முக்கியம். எக்ஸாம்ல அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பா. ஆன்சர் அடிக்கடி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே அப்ப ரெண்டு வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா என்னதான் எச்சி ரெண்டு. மத்த எல்லாத்துக்கும் ஒரு ஒண்ணு தானே வரும். அதே மாதிரி சில நேரம் பொறுத்துக கொடுத்து இந்த பக்கம் தலை இந்த பக்கம் வாய்ப்பாடு கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க ஒன்னோட ஒன்னா. ஓகேவா? அப்ப ஈஸியா கஷ்டமா? ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ரொம்ப ஈஸி. படிச்சா லாஜிக் புரிஞ்சா. அடுத்த போலாமா? என்ன மேடம்? புரியல. வெண்பா கற்க கசடுற கற்பவை கற்றபின் இயற்சி வெண்டலை தான் வந்துச்சு கீழே. வெண்டலை வந்தா வெண்பா தானே மேடம்? ஓகேவா? புரிஞ்சிச்சா? இப்ப இது ரொம்ப முக்கியம்.
இப்போ இதுக்கு அடுத்த டாபிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக். புரியுது இல்லையா? அடி. டாபிக் நேம் அடி. அடி. சீர்கள் பல சேர்ந்து அடி எடுத்து பிராக்கெட்ல வரிசையாக, சீர்கள் பல சேர்ந்து சீர்கள் பல சேர்ந்து அடி எடுத்து பிராக்கெட்ல வரிசையாக வருவது. சீர்கள் பல சேர்ந்து அடி எடுத்து பிராக்கெட்ல வரிசையாக வருவது அடி எனப்படும். அடி எனப்படும். அப்ப சீர்கள் பல சேர்ந்து அடி எடுத்து வந்தா வரிசையா வந்தா அது அடி. தமிழ்ல அடி 5 வகைப்படும். ஃபர்ஸ்ட் கவனிங்க, என்ன அடி? குறள் அடி. இங்க பாருங்க, குறடியில எத்தனை சீர் இருக்கணும்? 2 சீர். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறோம், நிறைய 4 சீர் இருந்தா தான் அது ஒரு அடி. அப்படி இல்ல, ஆனா 4 சீர் இருந்தா தான் ஒரு அடி கண்டிப்பா. ஆனா மேக்ஸிமம் மினிமம் குறையவும் செய்யலாம், கூட்டவும் செய்யலாம். இப்ப 2 சீர் வர்ற மாதிரி எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. 2 சீர். இளமையில் இளமையில் கள். இங்க பாருங்க, இது ஒரு சீர், இது ஒரு சீர். அப்ப 2 சீர் வந்தனால இது என்ன அடி? குறள் அடி. இன்னொரு ஏதாவது சொல்லுங்க. ஏற்பது இகழ்ச்சி. ஏற்பது இகழ்ச்சி. வேற ஏதாவது சொல்லுங்க. இயல்வது கரவேல். 2 சீர். அப்ப 2 சீர் இருந்தா என்ன அடி? 2 சீர் இருந்தா குறள் அடி. அடுத்து என்னது? சிந்தடி. எத்தனை சீர் இருக்கணும்? 3 சீர்களை கொண்டது. இப்ப 3 சீர் இருந்தா அதுக்கு பேர் என்ன அடி? சிந்தடி. உங்க புக்ல இந்த வார்த்தை படிப்பீங்க, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பான். ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னா புக்ல வாசத்துல இந்த பாட்டு என்ன நூல்ல இருக்கு? பழமொழி 4 கரெக்ட். என்ன சொல்லுது? ஏசுனா நல்லதுதான் சொல்லுது. என்ன மேடம்? அதான் மேடம் பாருங்க. ஆற்றுனா வேண்டுவது இல். தமிழ்ல 6 என்றால் வழி. வழி அல்லது நெறி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஏன்? அதாவது ஒரு காலத்துல படிச்சவங்க கம்மி தெரியுமா? இன்னைக்கு நம்ம படிச்சவங்க நம்மளே சொல்லிக்கிறோம். ஏன்னா பிஏ படிச்சிருப்போம், எம்ஏ படிச்சிருப்போம், எம்ஃபில் படிச்சிருப்போம். ஆனா அம்புட்டு கரசல் தான் முடிச்சிருப்போம். ஆமா தானே? ஆமா இல்லையா? ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்னைக்கு 5ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பாங்க. கால் விஷம் வாய்ப்பாடு சொல்லுவாங்க, அரை வாய்ப்பாடு சொல்லுவாங்க, முக்கால் வாய்ப்பாடு சொல்லுவாங்க. என் கணக்கு கால்குலேட்டர்லாம் தேவையில்ல, சொல்ல சொல்ல கணக்கு கூட்டி கழிச்சு பெருக்கி ஆன்சர் வந்துகிட்டே இருக்கு. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க எக்ஸாம்பிள் விட்டா டிஎன்பிஎஸ்சில 25 அவுட் ஆஃப் 25 எடுப்பாங்க. யாரு? இந்த பழைய ஆளுங்க. ஏன்? அவங்களோட ஏன்னா அவங்க 5ஆம் தான் படிச்சிருப்பாங்க. அப்பயே அவங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் இருக்கும். இப்ப நம்மளும் படிச்சிருக்காதான் நமக்கு சில விஷயம் தடுமாற்றமா தான் இருக்கும். புரியுது இல்லையா? அப்ப காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விஷயத்தை ஆழ்ந்து படிப்பதற்கு விரிவா படிக்க வித்தியாசம். அன்னைக்கு ஒரு சிறப்பு இருந்துச்சு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் தேயமல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி. மன்னவனுக்கு தன் நாட்டுக்குள்ளதான் சிறப்பு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதெல்லாம் எப்பன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்ப இல்ல. நீ இப்ப புரிஞ்சு நல்ல மெமோரியா வந்ததோட புரியுது இல்லையா? இப்ப படிச்சவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு, எல்லாரும் படிச்சுட்டோம்னு சொல்றோம். அதனால இப்ப அந்த மதிப்பு இல்ல. அப்ப ஆற்றுணா வேண்டுவது இல் என்று பழமொழி 400 குறிப்பிடுது.
நான் ஏன் எக்ஸாம்பிளுக்கு கூட பாட்டு வரி சொல்றேன், இந்த பாட்டு வரி எக்ஸாமுக்கு வரும். எந்த நூல் சொல்லுச்சுன்னு கேட்பான். அப்ப ஆர்ஃபனா வேண்டுவது இல்லை என்று பாடிய நூல் பழமொழி நாவல். ஓகேவா? சரி, இன்னொரு நூல் சொல்லுது, மனைக்கு விளக்கம் மடவா. ஒரு வீட்டுக்கு விளக்கமாக இருக்கிறவர் பெண்ணு. எந்த நூல் சொல்லுச்சு? குடும்ப விளக்கு. விளக்கு வந்தா குடும்ப விளக்கு. பாரதிதாசன் விளக்குக்கு விளக்காத்தான் எழுதியிருப்பார். இல்ல, நான்மணி கடிகை. நான்மணி கடிகை. ஆனா அது எத்தனை சீர் தான்? மனைக்கு விளக்கம் மடவா. என்ன சொல்லுவீங்க? 3 சீர். மனை மனை வீட்டுக்கு, மனைக்கு விளக்கம் மடவா. அப்ப 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். இது 1வது சீர், 2வது சீர், 3வது சீர். ஆனா இது பழமொழி நானூறு, இது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை விளம்பி நாகனார் பாடின பாட்டு. ஓகேவா? நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர் விளம்பி நாகனார், அவர் பாடின பாட்டு. ஓகேவா? எத்தனை சீர் இருக்கு? 3 சீர். மனைக்கு விளக்கம் மடவா. அடுத்து வாங்க 4th one. சாரி, 3rd one. என்னடி? அளவடி அல்லது நேரடி. அளவடி அல்லது நேரடி. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இந்த क्वेश्चन கேட்பாங்க. கல்வி கரையில கற்பவர் நாசில. நீங்க எனக்கு சொல்லுங்க, அப்படின்னா என்னது? எந்த நூல் சொல்லுச்சு? ரிப்பீட் क्वेश्चन எல்லா தேர்வுலயுமே. கல்விக்கு கரையே கிடையாது. ஆனா இந்த உலகத்தில் கற்பவர்கள் சில நாள் இருந்து இதை கற்றுக்கொள்கிறார்கள். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே தெரியுமா? சாவதுக்குள்ள நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு இறந்து போவோமா? கண்டிப்பா கிடையாது. கல்விக்கு கரையே இல்ல, சில நாள் இருந்து நாம இந்த விஷயங்களை கத்துக்கிறோம். அப்ப கல்வி கரையில கற்பவர் நாள் சில. எத்தனை சீர்? கல்வி கரையில கற்பவர் நாள் சில. எத்தனை? 4 சீர். 4 சீர் வந்தா என்னடி? அளவடி அல்லது நேரடி. அப்ப 4 சீர்களை கொண்டது. கல்வி கரையில கற்பவர் நாள் சீர். என்னடி? அளவடி அல்லது நேரடி. 4 அடியார் மேடம், 4 அடியா. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையா சொல்லுச்சு, கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு என்னதுன்னா, இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அழகுன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த அழகு என்பது எதுவா? நான் கற்ற கல்வி. குஞ்சி அழகும் குடுந்தாணி கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, கல்வி அழகே அழகு. எல்லாரும் மஞ்சள் பூசுறது அழகுன்னு சொல்லுவாங்க, முடியை வகையா பின்னிக்கிறது அழகுன்னு சொல்லுவாங்க. புரியுதுலையா? தன்னை அலங்கரித்து ஒப்பனை செய்து கொள்வது அழகுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவையெல்லாம் புறத்தே நடக்கிற ஆடம்பரங்கள். உண்மையான அழகு எது? அவருடைய உள்ளத்தில் உள்ள நிலைத்த கல்வி. அர்த்தம் புரியுதா? ஆனா கல்வி அழகே அழகு என்ன அடி? அது சிந்தடி. புரியுதுல? இது அளவடி. அடுத்து வாங்க நேரடி, நெடிலடி. எத்தனை? 4. எத்தனை சீர் இருக்கணும்? 5 சீர்களை கொண்டு. பெரும்பாலும் யாருடைய பாட்டு 5 சீர் இருக்கும் தெரியுமா? ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட நாயன்மார்களுடைய பாட்டு 5 சீர். புரியுதுலையா? அவங்க இறைவனை நோக்கி பாடிய பக்தி பாடல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே. நீங்க இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குனித்த புருவமும், குனித்த புருவமும், கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும். இவங்க நான் இடம்பெற்ற கீழே எழுதிருக்கேன், ஒரே வரிதான். அப்ப இங்க பாருங்க, 1வது சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர், 5வது சீர். புரியுதா? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமின் சிரிப்பும், படித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண் நீரும், இனித்த முடை எடுத்த பொற்பாதமும், காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தின் ஒரு பாட்டு. புரியுதுலையா? இவங்க நல்லா கவனிச்சது எத்தனை சீர் இருக்கு? 5 சீர். அடுத்த லாஸ்ட் ஒன் கலிநெடில். எத்தனை இருக்கணும்? 6ன்னு சொல்லக்கூடாதான். ஏன்? ஏன்
6ன்னு சொல்லக்கூடாது, 5க்கு மேற்பட்ட ஏன் அது எத்தனை நம்பர் சொல்லலாம் போகும். 5க்கு அப்புறம் எத்தனை எண் வந்தாலும் அது அதுக்குள்ள இன்க்ளூடிங். அப்ப 5க்கு மேற்பட்ட சீர்களை எந்த பாட்டு மேடம்? புனித பூர்வம். இது திருஞான சம்பந்தர் மேடம். பாட்டு தேவாரத்துல நான் உங்களுக்கு இங்க புக்ல வர்ற மாதிரி கேட்பாங்கன்னா நானே பேர் சொல்லிடுறேன். இல்லைன்னா தேவையில்லை. கொஸ்டின்ல வரும்னா நானே சொல்லிடுறேன். களி நெடிலடி. ஒன்றே எண்ணி ஒன்றேயாம் பலவென்று உரைக்கின் பலவையாம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்பயுமே இங்க பாருங்க, ஒரு வரி அடுத்தடுத்து இருந்தா அது அடுத்த வரி. ஒரு வரி இங்க எழுதிட்டு அடுத்த வரி பாதியில இருந்து தொடங்கினாங்கன்னா அந்த வரியை தான் நம்ம மடக்கி எழுதுறோம்னு அர்த்தம். சீர் பத்தாதனால நிறைய இருக்கு, இடம் பத்தாதனால மடக்கி இடைமடக்குன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஓகேவா? அப்ப இங்க கவனிங்க. 1வது சி, 2வது சி, 3வது சி, 4வது சி, 5வது சி, 6வது சி. அப்ப இது என்னது? அரிசீர் களி நெடிலடி. ஒருவேளை 8 இருக்கு, என் சீர் களி நெடிலடி. புரியுது இல்லையா? எத்தனை வருதோ அப்ப 5க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. சிம்பிளா புரிஞ்சுச்சா? பாட்டு வரியோட தெரிஞ்சு வச்சுக்கணும். நார்மலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சில்லடி, 4 சீர்களை கொண்டது அறவடி அல்லது நேரடி, 5 சீர்களை கொண்டது நெடிலடி, 5க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கடிலடி. அடுத்து தொடர்ந்து டாபிக் போடுங்க. பிரேக் முடிச்சுட்டு பார்க்கலாம். டயர்ட் ஆயிட்டீங்களா? ஆமாவா? நினைவு வச்சுக்கிறது அது மொத்தமா விட்டு டைம் போட்டு படிச்சுக்கலாம். அடுத்து தமிழ் கிளாஸ் வர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு இல்லையா? அடுத்து தொடர்ந்து ஹெட்டிங் போட்டு வைங்க. பிரேக் முடிச்சுட்டு பார்ப்போம்.